ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் ஃப்ரை. அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாழைக்காவை தோல் சீவி மெலிசா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரவுண்டாக மெலிசா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எப்பயுமே வாழைக்காய் நம்ம கட் பண்ண உடனே தண்ணியில் போடணும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. தண்ணி இருக்கிற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போது இதை மசாலாலாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அதுக்கு நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணியை இருத்துட்டு அப்புறம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போது இதில் மசாலாலாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக லெமன். இதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஹாஃப் லெமன் எடுத்துருக்கா இல்லையா, அதை கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக புழிஞ்சு விடுங்க. தோலோடு நீங்கள் புழியும் போது கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லா மசாலாவும் வாழைக்கால ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைப்போம். ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம பேனில் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருவோம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காய் ஸ்லைஸை ஒன்று ஒன்றா இதில் போடுவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுட்டு கொஞ்சம் வேக விடுவோம். இப்போ லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி விடலாம். திருப்பி விட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.